இது மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்புள் கொடி நம்ம பூமி, அழகிய விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிர் உர உற்பத்தி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி சிவசங்கரி தேவி அவர்கள் தரும் தகவல்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா பூவானிப்பட்டு கிராம வேளாண்மையாளர் டி மோகன்ராஜ் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய மீன் இன பகுதியில் கட்லா. இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. இந்தியாவில் கரும்பு முதன்மை பயிராக திகழ்கிறது. இந்தியாவின் மொத்த கரும்பு சாகுபடி நிலப்பரப்பு சுமார் 50.8 லட்சம் ஹெக்டர் ஆகும். கரும்பு சாகுபடியில் சொட்டு நீர் பாசன முறையில் நீர்ப்பாசனம் செய்து இயற்கை உரங்கள், பயிர் பராமரிப்பு, பயிர் பாதுகாப்பு முறைகளை மேற்கொள்வதன் மூலம் மகசூலை அதிகரித்து நிகர லாபம் பெற முடியும். அந்த வகையில் கரும்பு சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் தாலுகா பூவானிப்பட்டு கிராம வேளாண்மையாளர் டி மோகன்ராஜ் அவர்கள் தரும் செய்திகள். ஆண்டிமடம் வேளாண்மை துறை மூலயமாக 8 ஏக்கர் சொட்டு நீர் பாசனம் அமைத்து சாகுபடி செய்து வருகிறேன். இதன் பயன் என்னன்னு கேட்டோம்னாக்கா, தண்ணீர் சிக்கனம் அதிகமாக கிடைக்குது. 1 ஏக்கர் பாயிற நேரத்தில் 4 ஏக்கர் கிட்டத்தட்ட தண்ணி பாஞ்சிருது. 1 ஏக்கருக்கு ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தண்ணீர் பாசனம் செய்தாலே போதுமானது அளவுக்கு ஈரம் வந்துடுது. அதே போல் கொடுக்குற உரம் பயிருக்கு முழுமையாக சென்றடையுது. தரையிலேருந்து ஒரு 1/2 அடியில் சப்சர்வேஸ் போட்டிருக்கிறதுனால அந்த சொட்டு நீர் பாசன பைப்புகள்லாம் 1/2 அடியிலேயே போயிட்டுருக்கு. அதனால் வேரில் வேருக்கு தண்ணி முழுமையாகவும் கிடைக்குது, உரமும் முழுமையாக போய் சேருது அதுக்கு. இதனால் தண்ணி அதிகமாக சைடில் பரவாததுனால நமக்கு களைகள்லாம் அதிகமாக எதுவும் முளைக்கிறதில்ல. பயிருக்கு உரம் முழுமையாக கிடைக்குது. சாதாரணமாக பயிர் செய்யும்போது 40 டன் 45 டன் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, சொட்டு நீர் பாசனம் அமைத்து நம்ம சாகுபடி செய்யும்போது 60 டன்லேருந்து 65 டன் மகசூல் கூடுதலாக கிடைக்குது. 60 டன் 65 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்குது. அதே போல் நம்ம உரம் கொடுக்கறது நம்ம ஆள் மூலயமா சாதாரணமாக பயிர் பண்ணும்போது ஆள் மூலயமா உரம் கொடுப்போம். இது வெஞ்சூர் மூலயமாக சொட்டு நீர் பாசனம் மூலமாகவே பயிருக்கு போயிடுது. அந்த உரம் போடுற செலவெல்லாம் நமக்கு குறையுது. அதே சமயத்தில் தண்ணியும் நமக்கு எவ்வளோ மிச்சமாகிடுது. அதிக அளவு இப்போ ஒரு 4 ஏக்கர் ஒரு 10 ஏக்கர் ஒரு போர் பாயுதுனாக்கா நமக்கு இது சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதுனால ஒரு 15 ஏக்கர் 20 ஏக்கர் வரைக்கும் கூட சாகுபடி செய்ய முடியுது.
இந்த மாதிரி வந்து நிறைய பலன்கள் வந்து நமக்கு இது மூலமாக கிடைக்குது. 2017 வந்து நான் வந்து வேளாண்மைத்துறை அணுகினேன். அப்போ வந்து சிறு விவசாயிக்கு வந்து ஒரு ஹெக்டாருக்கு 1 லட்ச ரூபா மானியமும், பெரு விவசாயிக்கு வந்து 75,000 ரூபா மானியமும் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பெரு விவசாயிங்கிறதுனால எனக்கு 75,000 ரூபா மானியத்தில் வந்து 3 ஏக்கர் 60 சென்ட் எனக்கு நெட்டாஃபிம் கம்பெனி மூலயமாக எனக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் அமைத்து கொடுத்தாங்க. அது நல்ல முறையாக இயங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வருஷம் வந்து மகசூல் வந்து 60 டன், ஏக்கருக்கு வந்து 60 டன் ஆவரேஜ் நமக்கு வந்து மகசூல் கிடைச்சிருக்குது. மேலும் விவரங்கள் பெற டி. மோகன்ராஜ் அவர்களை 09969599297 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. லேசான தூறல் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. கோடையில் பெய்யும் மழையுடன் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். லேசான மழை எதிர்பார்க்கப்படுவதால் மண்ணின் ஈரத்தை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். குறிப்பாக தென்னை, வாழை போன்ற பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காற்றின் வெப்ப ஈரப்பத குறியீடு அதிகமாக உள்ளதால் கால்நடைகளுக்கு ஏற்படும் வறட்சி மற்றும் வெப்ப அயற்சியினை தவிர்க்க போதிய குடிநீர் வழங்கவும், உடலில் நீர் தெளிப்பு செய்யவும். நடப்பு வானிலையில் கரும்பில் இளம் குருத்து புழு வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் அடிக்கடி நீர் பாய்ச்சி வயலை ஈரமாக வைத்துக் கொள்வதுடன் பயிர் மூடாக்கும் செய்யலாம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய மீன் இன பகுதியில் கட்லா. கட்லா பெரிய தலையுடன் கூடிய அகலமான உடல் எடையை கொண்டது. நீரின் மேல் பரப்பில் உள்ள விலங்கின மிதவை நுண்ணுயிரிகளை உட்கொண்டு வாழும். தூண்டு முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யலாம். இதன் இனமுதிர்ச்சி காலம் 2 ஆண்டுகளாகும். கட்லா நீரின் மேற்பரப்பில் வாழும் தன்மை கொண்டது. இவை ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 1 முதல் 1.25 கிலோ வரை வளரும். ஆகவே வேளாண்மையாளர்கள் கட்லா மீன் வளர்ப்பு செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ள பயிற்சி குறித்த அறிவிப்பு. 3/5/2018 வியாழக்கிழமை அன்று தோட்டக்கலை பயிர்களில் நாற்று உற்பத்தி மற்றும் 4/5/2018 வெள்ளிக்கிழமை அன்று ஹைட்ரோபோனிக் தோட்டம் அமைத்தல் குறித்த பயிற்சிகள் சென்னை அண்ணாநகர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மற்றும் பயிற்சி மையம், எண் U30, 10வது தெரு, அண்ணாநகர், சென்னை 600040. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0442626384. விவசாயிகளுக்கான உயிர் பூச்சிக்கொல்லிகள் தயாரிப்பதற்கான எளிய செய்முறைகள். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் செய்முறை: காய்ந்த வேப்பங்கொட்டைகளை 400 கிராம் சொரசொரப்பான பொடியாக அரைத்து எடுக்க வேண்டும். 40 கிராம் பொடியினை எடுத்து லேசான துணியில் வைத்து கட்டி 400 முதல் 500 மில்லிலிட்டர் தண்ணீர் ஊற்றிய பாத்திரத்தில் ஒரு நாள் இரவு முழுவதும் ஊற வைக்க வேண்டும். பின்னர் அந்த கலவையை வடிகட்டி 1000 மில்லிலிட்டர் அளவு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். இதனோடு 2 கிராம் சோப் சேர்த்து தெளிப்பதற்கு பயன்படுத்தலாம். வேப்பங்கொட்டை சாறு கரைசல் காய்த்துளைப்பான், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் மற்றும் இலை சுருட்டும் புழு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. புகையிலை சாறு செய்முறை: 1 கிலோ புகையிலை பொடியினை எடுத்து 10 லிட்டர் தண்ணீரில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். மேலும் 10 லிட்டர் அளவிற்கு தக்கவாறு கொதிக்கும் நீரில் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆறிய பின்னர் லேசான துணியினால் வடிகட்ட வேண்டும். மேலும் இதனுடன் லிட்டருக்கு 2 கிராம் என்ற அளவில் சோப்பு சேர்த்து
அதனோடு 80 முதல் 100 லிட்டர் அளவிற்கு தண்ணீர் சேர்க்க வேண்டும். இக்கரைசல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளான வெள்ளை ஈ, அஸ்வினி மற்றும் புகையான் ஆகியவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது. குறிப்பு: இவ்வாறு தயாரித்த சாறினை ஒரு முறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது. NBV வைரஸ் நச்சுரி. செய்முறை: வயலில் இருந்து NBV வைரஸ் தாக்கப்பட்ட 400 காய்ப்புழு மற்றும் 200 இலை வெட்டு புழுக்களை சேகரிக்க வேண்டும். சேகரித்த புழுக்களை அரைக்க வேண்டும். பின் அரைத்த சாறை மெல்லிய துணியில் வடிகட்ட வேண்டும். வடிகட்டப்பட்ட NBV திரவத்தை 100 லிட்டர் தண்ணீரில் கரைத்து பின் அதில் 100 கிராம் ராபின் ப்ளூ சேர்க்க வேண்டும். இந்த ராபின் ப்ளூ புற ஊதா கதிர்களின் தாக்கத்தை குறைக்கும். இந்த கரைசலை மாலை நேரத்தில் வயலில் தெளிக்க வேண்டும். தெளிப்பதன் மூலம் காய்ப்புழு மற்றும் இலை வெட்டும் புழுக்களை கட்டுப்படுத்தலாம். ஒரு பூச்சியின வைரஸ் அடுத்த இன பூச்சிகளை கொல்லாது. தெளிப்பிற்கு 2 முதல் 5 நாட்களுக்கு பின் வைரஸ் தாக்கப்பட்ட காய்ப்புழுக்கள் கிளைகளில் செத்து தொங்கும் மற்றும் இலை வெட்டு புழுக்கள் உடல் 2ஆக பிளந்து காணப்படும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். குவிண்டாலுக்கு கம்பு உயர்தரம் கள்ளக்குறிச்சியில் 1271 ரூபாய் முதல் 1276 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் 989 ரூபாய் முதல் 1312 ரூபாய்க்கும், சோளம் மஞ்சள் தேனியில் 1700 முதல் 1720 ரூபாய்க்கும், மக்காச்சோளம் சிவப்பு கோவில்பட்டியில் 1400 முதல் 1490 ரூபாய்க்கும், நெல் பொன்னி செஞ்சியில் 1161 ரூபாய் முதல் 2385 ரூபாய்க்கும், கரூரில் 1800 முதல் 2000 ரூபாய்க்கும், நெல் ADT 43 குடியாத்தத்தில் 1200 முதல் 1360 ரூபாய்க்கும், மேலூரில் 1850 ரூபாய் முதல் 2040 ரூபாய்க்கும், கேழ்வரகு கவுந்தம்பாடியில் 1980 ரூபாய் முதல் 2050 ரூபாய்க்கும், பருத்தி MCU திருநெல்வேலியில் 4000 முதல் 4500 ரூபாய்க்கும், பருத்தி MCU 5 தேனியில் 4000 முதல் 4040 ரூபாய்க்கும், வாழைப்பழம் சின்னமனூரில் 1150 ரூபாய் முதல் 1250 ரூபாய்க்கும், தேங்காய் அலங்கேயமில் 1760 ரூபாய் முதல் 2200 ரூபாய்க்கும், வத்தலகுண்டுவில் 2000 முதல் 2500 ரூபாய்க்கும், எள் கருப்பு மேலூரில் 5700 முதல் 7700 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் 6320 ரூபாய் முதல் 8761 ரூபாய்க்கும், பச்சை பயிறு உயர்தரம் கோவில்பட்டியில் 4900 ரூபாய் முதல் 5600 ரூபாய்க்கும், காய்ந்த மிளகாய் அரியலூரில் 1850 ரூபாய் முதல் 9600 ரூபாய்க்கும், மூலனூரில் 3500 ரூபாய் முதல் 8500 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும்,
இஞ்சி 1 கிலோ 75 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்றிற்கு 6 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், முட்டை கோஸ் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சௌச்சௌ 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 3 ரூபாய்க்கும், கறிவேப்பிலை கட்டு ஒன்று 5 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 12 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 160 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 140 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 600 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 160 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 120 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 140 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 300 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 60 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இனி வருவது வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று தென்மேற்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. உயிர் உரங்கள் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை சரியான அளவில் அளிப்பதுடன் மண் வளத்தையும் பாதுகாக்கிறது. இவை செயற்கை உரங்களின் உபயோகத்தை சுமார் 25% தவிர்த்து இயற்கையான முறையில் பயிர் வளர்ச்சியினை ஊக்குவிக்கிறது. அந்த வகையில் உயிர் உர உற்பத்தி குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் டி. சிவசங்கரி தேவி அவர்கள் தரும் தகவல்கள். நாம் இருக்கும் இடம் உயிர் உரங்கள் உற்பத்தி மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆய்வகம். இந்த ஆய்வகத்தில் நாம் உயிர் உரங்களை உற்பத்தி செய்கின்றோம். பாக்டீரியா மற்றும் பூஞ்சான வகை உயிர் உரங்களை நாம் உற்பத்தி செய்கின்றோம். பாக்டீரியா வகை உயிரினங்கள் ஆய்வகத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. பூஞ்சான வகை உயிரினங்கள் ஆய்வகத்திற்கு வெளியே உற்பத்தி செய்யப்படுகின்றன. பாக்டீரியா வகை உயிரினங்கள் உற்பத்தி செய்வதில் 3 நிலைப்பாடுகள் உள்ளன. அதில் ஒன்று தாய் வித்துக்களை பிரித்தெடுத்தல். தாய் வித்தானது மண்ணிலிருந்து
மண்ணிலிருந்து திறன்மிக்க தாய் வித்தானது பிரித்தெடுக்கப்பட்டு தாய் வித்தாக உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த தாய் வித்தானது சிறிய அளவிலான 250 மில்லிலிட்டர் கோணிக்கல் சிறிய குடுவைகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட சிறிய அளவில் உற்பத்தி செய்யப்பட்ட வளர்ச்சியினை நாம் கிளப்பி வளர்ச்சி என்று அழைக்கின்றோம். அதை ஆங்கிலத்தில் ஸ்டார்டர் கல்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிளப்பி வளர்ச்சியானது பெரிய அளவு குடுவைகளில் வளர்க்கப்படுகின்றது. இந்த பெரிய அளவு குடுவைகளில் 5 லிட்டர் குடுவைகளில் வளர்க்கப்பட்டு பின்பு நொதிகலன்களில் வளர்க்கப்படுகின்றது. நொதிகலன்களானது 25 லிட்டர் 50 லிட்டர் 100 லிட்டர் என்ற அளவில் பெரிய அளவில் நுண்ணுயிர் உரங்களை உற்பத்தி செய்வதற்காக நாம் பயன்படுத்துகின்றோம். இவ்வாறு உற்பத்தி செய்யப்பட்ட நுண்ணுயிர் உரங்கள் கடத்தும் பொருளான நிலக்கரியுடன் கலக்கின்றோம். அப்படி கடத்தும் பொருளான நிலக்கரியுடன் 1 கிலோவிற்கு 350 மில்லிலிட்டர் என்ற அளவில் கலந்து அதனை இவ்வாறு பாக்கெட்டில் செய்யப்படுகின்றது. இவ்வாறு பாக்கெட் செய்த பிறகு ஒவ்வொரு உற்பத்தி செய்யப்பட்ட நுண்ணுயிர் உரங்களினை இருந்து ஒரு பொட்டலங்களை நாம் எடுத்து அதனை தரக்கட்டுப்பாட்டிற்கு உட்படுத்துகின்றோம். தரக்கட்டுப்பாடு என்பது ஒவ்வொரு நுண்ணுயிர் உரமானது அதன் உயிரணுக்களின் எண்ணிக்கை 10⁻10 அல்லது 10⁻11 என்ற அளவில் இருக்க வேண்டும். அதில் உள்ள அமிலத்தன்மையை சோதனை செய்யப்படுகின்றது. பின்பு அதில் எந்த அளவிற்கு நீர்ச்சத்து உள்ளது என்று சோதனை செய்யப்படுகிறது. இவ்வாறு சோதனை செய்யப்பட்ட பிறகு இந்த பொட்டலங்கள் வேளாண்மை பெருமக்களுக்கு விற்பனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது பாஸ்போபாக்டீரியா என்றும் நுண்ணுயிர் உரமாகும். இந்த பாஸ்போபாக்டீரியாவானது மண்ணில் உள்ள மணிச்சத்து கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை கரைத்து தாவரத்திற்கு கொடுக்கக்கூடியது. இந்த பாஸ்போபாக்டீரியா முன்பு நான் கூறியது போலவே தாய் வித்து மண்ணிலிருந்து பெறப்பட்டு இவ்வாறு சிறிய குடுவைகளில் வளர்க்கப்படுகின்றது. இந்த கிளப்பி வளர்ச்சியானது பிறகு பெரிய 5 லிட்டர் குடுவைகளில் வளர்க்கப்பட்டு பின்பு கொதிகலன்களில் வளர்க்கப்படுகின்றது. அசோஸ்பைரில்லத்தை போலவே பாஸ்போபாக்டீரியாவும் நிலக்கரியுடன் கலந்து பாக்கெட்டில் அடைக்கப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றது. இப்போது திரவ உயிருரமான மெத்திலோபாக்டீரியம் எப்படி உற்பத்தி செய்வது என்பதை நாம் காண இருக்கிறோம். மெத்திலோபாக்டீரியம் என்பது இளஞ்சிவப்பு நிறமுடைய ஒரு உயிரியாகும். இது மற்ற நுண்ணுயிர் உரங்கள் அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா போன்று தாவரத்திற்கு ஊட்டச்சத்தினை அளிக்காமல் இந்த நுண்ணுயிர் உரமானது வறட்சியை தாங்கக்கூடிய ஒரு நுண்ணுயிர் உரமாகும். இந்த நுண்ணுயிர் உரமானது செடிகளுக்கு வளர்ச்சியை தாங்கும் சக்தியை அளிக்கின்றது. தாய் வித்தானது இது போன்று பெட்ரி பிளேட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு சிறிய அளவிலான குடுவைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு பின்பு 5 லிட்டர் குடுவைகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்த PPFM ஆனது திரவ நிலையில் அளிக்கப்படுகின்றது. இதனை நிலக்கரியுடன் கலக்காமல் அப்படியே HDPE பாட்டில்களில் அடைக்கப்படுகின்றது. திரவ நுண்ணுயிர் உரங்களின் உற்பத்தியை பார்த்தோம். அதை சிறிய குடுவைகளிலும் பெரிய 5 லிட்டர் குடுவைகளிலும் எப்படி வளர்க்குறதுன்னு நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதில் வளர்த்த நுண்ணுயிர் உரங்களை இந்த நொதிகலன்களில் நாம் உற்பத்தி செய்கிறோம். இந்த நொதிகலன்களில் ஒவ்வொரு நுண்ணுயிருக்கும் தகுந்த ஊடக கலவையை உற்பத்தி செய்து அங்கு நம்ம சிறிய அளவில் தயாரித்த 250 மில்லிலிட்டர் குடுவையில் தயாரித்த நுண்ணுயிர் உரக்கலவையை இதில் கொண்டு வந்து நாம் சேர்ப்பதன் மூலம் இதில் நுண்ணுயிர் உரங்கள் பேரளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டர் என்று சொல்லப்படும் இந்த நொதிகலன்களில் பேரளவு நுண்ணுயிர் உரங்களின் உற்பத்தியானது செய்யப்படுகின்றது. இந்த நுண்ணுயிர் உரங்களானது உயிரிகள் 10⁻10 அல்லது 10⁻11 என்ற அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு அதன் தரக்கட்டுப்பாட்டிற்கு உட்புகுத்தப்படுகின்றது. தரக்கட்டுப்பாடு என்பது அதன் நுண்ணுயிர் உயிர்களின் உயிரணுக்களின் எண்ணிக்கையை சரிபார்க்கப்படுகின்றது. நச்சுத்தன்மை உள்ள நுண்ணுயிர்கள் ஏதாவது இருக்கின்றனவா என்று ஆராயப்படுகின்றது. இவ்வாறு கண்டறியப்பட்டு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு இந்த நொதிகலன்களிலிருந்து எல்லா நுண்ணுயிர் உரங்களும் வெளியே எடுக்கப்பட்டு நிலக்கரியுடன் கலந்து பேக்கெட் செய்யப்படுகின்றது. இந்த நொதிகலன்களானது 50 லிட்டர் நொதிகலன்கள் 100 லிட்டர் நொதிகலன்கள் நம் ஆய்வுக்கூடத்தில் இருக்கின்றன. இவை நம் நுண்ணுயிர் உரங்கள் உற்பத்திக்கு நாம் பயன்படுத்துகின்றோம். கொதிகலன்களில் தயாரிக்கப்பட்ட நுண்ணுயிர் உரமானது திரவ நுண்ணுயிர் உரமானால் அதனை அப்படியே HDPE கண்டெய்னரில் பேக்கெட் செய்யலாம். அவை திட நுண்ணுயிர் உரமானால் அதனை நிலக்கரியுடன் கலந்து 1 கிலோவிற்கு 350 மில்லிலிட்டர் என்ற அளவில் நிலக்கரியுடன் கலந்து பேக் செய்யலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அசோலா எனப்படும் நுண்ணுயிர் உரமாகும். இது நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் பெரணி வகையை சார்ந்த ஒரு நுண்ணுயிர் உரம். இது தழைச்சத்தை வளிமண்டலத்திலிருந்து நிலைப்படுத்தி நெற்பயிருக்கு கொடுக்கின்றது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வேர் உட்பூசண உற்பத்தி மையம். இந்த வேர் உட்பூசணங்கிறது மணிச்சத்தை
தாவரத்துக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பூஞ்சான வகையை சார்ந்த நுண்ணுயிர் உரமாகும். இந்த நுண்ணுயிர் உரமானது ஆய்வகத்தில் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. இதனை வெளிப்பகுதிகளில் நாம் உற்பத்தி செய்யலாம். இவ்வாறு தொட்டிகள் அமைத்து மக்காச்சோளத்தின் விதைகளில் இந்த நுண்ணுயிர் உரத்தினை நாம் உற்பத்தி செய்கின்றோம். இது உற்பத்தி செய்வதற்கு 45 முதல் 60 நாட்கள் ஆகின்றன. இந்த நுண்ணுயிர் உரங்கள் 45 முதல் 60 நாட்கள் வளர்ச்சி அடைந்த பிறகு அதன் வேர்ப்பகுதியினை துண்டித்து இந்த வெர்மிகுலைட்டில் மிக்ஸ் கலந்து நாம் நுண்ணுயிர் உரமாக விவசாய பெருமக்களுக்கு கொடுக்கின்றோம். இதுவரை நாம் பார்த்த அனைத்து நுண்ணுயிர் உரங்களும் அங்கக வேளாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த நுண்ணுயிர் உரங்களை முறையாக பயன்படுத்தி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் டி. சிவசங்கரி தேவி அவர்களை 0986246 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்று உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 1/5/2018 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கல் பந்தலில் புடலை சாகுபடி செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுகா பொன்பரப்பி பகுதியைச் சேர்ந்த வேளாண்மையாளர் PR பாண்டியன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் இஞ்சி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மண் வளம் மற்றும் மண் பரிசோதனையின் முக்கியத்துவம் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் இணை பேராசிரியர் முனைவர் P. கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை இணையதளத்தின் மூலமாகவும் பார்த்து பயன்பெறலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் agri-dd சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 18001801 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.